மலைன்னா வேறு லெவலுன்றது. சீரியஸ்லி காய்ஸ், அப்படி ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துக்கு கண்டிப்பாக அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸோட என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு இடம், ஒரு பொழுதுபோகக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் கண்டிப்பாக இருக்கும். ஃபேமிலியோடு வரலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம், கப்புள்ஸோடு வரலாம். ஏன் சொல்லவே தேவையில்லை, இந்த இடம் பூரா கப்புள்ஸாக குவிஞ்சு இருக்க போகிறாங்க. காலையிலே போய் எழுந்திரிச்சு போல் மேலே போயாச்சு. அதோட வீடியோ இதில் கிளிப் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வர போகிறோம். பல வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டுக்காக தான் இவ்வளோ தூரம் சுற்றி அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்பட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு மூமெண்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வாங்க. சத்தியமாக ஒர்த்து. ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ப்ளேஸஸ், ஒரு ட்ரிப்போ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சசிகுமார். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி காலையே சீக்கிரம் எழுந்திரிச்சி கிளம்பலாம் தான் பார்த்தேன். ஆனால் என்னால் போக முடியல. அது மட்டும் இல்லை, சன்னி எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. அங்கே தெரியுதா அந்த மலையில் அந்த ஃபுல்லாக வந்துடுச்சு. நான் போகிறதே ரொம்ப லேட்டு. காலையில் எழுந்திரிச்சி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலாம் தான் பார்த்தேன். என்னால் கிளம்ப முடியல. பாதி வழியிலே எனக்கு சன்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா குட் மார்னிங் சொல்ல நானும் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். சாரி, ஆக்சுவலி நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் ஒன்று. சரி, ஓகே, நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். இதுதாங்க அந்த ஃபாரஸ்ட், அது போல் மலை. அந்த மலைக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். அது மட்டும் இல்லை, நான் அந்த மலையில் போயிட்டு சொல்கிறேன் பாருங்கள். அந்த மலை மேலே இருக்கிற அந்த கோயில்கிட்ட யாரும் வண்டி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் பட் நான் எடுத்துகிட்டு போவேன். மேபி இப்போது லாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போகிறப்போ யாருமே எடுத்துகிட்டு போகல, நான் மட்டும் தான் எடுத்துகிட்டு போனேன். இந்த டைம் யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அது கூட நாமளும் எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபன் பண்ணுவோம். ஓகேங்களா, பாய். நான் வந்தப்போ ரோட்டில் காக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியலைங்க. அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஓர வண்டியை போட்டுட்டு அழகாக அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டேன். இது எப்போ போகிறதுன்னா எப்போ போகிறது, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க முடியல. இருந்தாலும் காலையிலே அது ஜாலியாக அவங்களோட ஃபன் பண்ணுறது எனக்கு என்னமோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிறவங்கள கலைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதனாலே நான் எதுவும் பண்ணாமல் அப்படியே நிற்கிறேன். இதுதாங்க எங்கள் கேங். ஒருத்தரும் வெஞ்சன்ஸில் இருப்பானுங்க. இப்போது அதில் முன்னாடி ஒருத்தர் கண்ணாடி போட்டு கருப்பு சோக்கா போட்டு ஒயிட் கலர் பனியன் போட்டிருக்கான்ல, அவன்லாம் என் மேலே வெறியில் இருப்பான். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நேரில் போனால் தான் தெரியும். என்னை வச்சு செய்ய போகிறான்னு கன்ஃபார்ம். மேக்ஸிமம் எல்லாம் பறந்துருச்சுங்க. இன்னும் ரெண்டு காக்கா கதை இருக்குது. நம்ம பறப்போம் வாங்க. அப்படியே மெதுவாக போல் மலையை பார்த்து கிளம்பியாச்சு. ஸோ இதுதாங்க அந்த மலை, மரமாக இருக்குல்ல. இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கோம். அப்போல்லாம் எங்களுக்கு வரணும்னு ஆசை இல்லை. அதுக்கப்புறம் ரீசெண்டாக கூட வந்தோம். இப்போ இன்றைக்கி என்ன தெரியல, காலையில் எழுந்திரிச்ச உடனே வரணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஃபாகெல்லாம் பார்க்க முடியுது எங்களால். இந்த மாதிரி அழகான விஷயம் எல்லா இடத்துலையும் நடக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் ஏரியாவிலையும் நடக்குதுன்றப்போ எங்களுக்கு சின்னதாக ஒரு சந்தோஷம். சுற்றியும் மலையை சூழ்ந்திருக்கிற மேகம், அழகான காற்று, பொல்யூஷன் இல்லாத உலகம். ஆக்சுவலி காய்ஸ், நம்ம இங்கே வந்துவிட்டோம். நம்ம வந்து நேரத்தில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ப்ரீ ப்ரொமோஷன் கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் அவங்க பார்த்திங்கன்னா தெரியும்.
ஆக்சுவலி வண்டி யாருமே மேலே எடுத்துகிட்டு வரல, அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் நான் மட்டும் தான் மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்தது வந்து பார்த்துட்டு எவ்வளோ தைரியமாக மேலே எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாராட்டினாங்க. இதுதான் போலு மலைன்னா வேறு லெவலுன்றது. ஆக்சுவலி கைஸ் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். நான் வந்த இடம் ரொம்ப ரிஸ்க்கானது தான். நான் வந்துட்டேன் மேலே. ஸோ என்னை பார்த்து ஒரு 4 வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த வீடியோ இதில் போட்டிருக்கேன். ஏன்னா அங்கே ஒரு வண்டி செம்மையாக அட்வென்ச்சர் வண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னால் கவர் பண்ண முடியல. என்னன்னா ஒன்றா போய் எனக்கு போட்டியாக வராங்களா இல்லை எதுக்கு வராங்கன்னு தெரில. ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கியவான்னு சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. பிளானர் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. அதாவது அது ரொம்ப ரிஸ்க்கு, ஆனால் அவங்களுக்கு தெரியல. தட்ஸ் பிகன் இஷ்யூ. ஆல்ரெடி ஐ டோல்ட் அவங்க என்ன பண்ணுற மாதிரி தெரியாது. பாருங்க நம்மளால் எப்படி கஷ்டப்பட்டு வராங்க. அது டிஃபிகல்ட் 390cc தான் நான் சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் 390. Oh my god. Bro, you can just go back. I will tell you how can come there. I'm taking a photo. Oh, okay. That's your bike. Yes. From here itself. No, I'm coming there. നല്ല എക്സസൈസ് ആയില്ലേ? ഈ വണ്ടിക്ക് വെയിറ്റ് എത്രയാണ്? 180. If you're choosing that way also fine for that. There. ഓ അവിടെ ഫുള്ള് മണ്ണാണ്, കല്ല്. That's not an issue. Let's go. അവിടെ ആവി പോയില്ലേ? എക്സ്പൾസ് കയറിയാൽ തന്നെ നടക്കാണോ? എക്സ്പൾസ് കയറിയാൽ തീർന്നു. അവർ പോയിക്കോട്ടെ. ഈ വണ്ടി Actually expose ഓടി എടുത്തിട്ട് அது எந்த அளவுக்கு எடுத்துன்னு தெரியும். Registration. So already, oh dude, wow, better bike. Come on bro, just. எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க, நீ தனியா அடிபட்டு சாப்பிடுற.
பாருங்க ஒரே பைத்தியங்களாகவே இருக்கு. நல்லா பார்க்கும்போது பைத்தியம் மாதிரி எனக்கு தோணுது. Oh my God. ये वीडियो कब डालते हैं? अभी भी नहीं डाल दिया है इधर अभी वो 3 वीडियो भी मिक्स करके डालते नहीं नहीं ये पहले वाला वीडियो नहीं बना है, अभी बना है. हैं? ये फर्स्ट वीडियो ये मॉर्निंग आता ना, मॉर्निंग अभी लेट हो रहा है. अभी उधर नीचे वो रोड कर रहा था ना, उसलिए वो ऊपर आके भी अपने आप रोड भी अच्छा है. इधर इस तरफ तुम्हारी एडी ऊपर उसमें उधर से क्या है? ये करिए हाँ मेरा वो किधर वो सर वो रास्ता है वो पक्का रास्ता ऊपर वो क्या गाड़ी है वो FZ2. Bro, you can go just that, no issue. आपका जगह कैसा मालूम हाँ? ये जगह कैसा मालूम? हमारा घर से वो 10 किलोमीटर इधर. ओ इधर कर लेगा हाँ हाँ. You're from? சென்னை. அப்புறம் என்ன தமிழில் பேசுங்க. அதான் கேட்டேன் தமிழ்நாடு பாலகோடு தான் கேட்டேன். பாலகோடா? ஓகே 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 ஓகே. அதான் சொன்ன லோக்கல் தான். இல்லை நீங்கள் சென்னைன்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஹிந்தியில் நான் பேசிருக்க மாட்டேனே. எனக்கே ஒரு அளவுக்கு தான் தெரியும் ஹிந்தி. எங்க அதான் ப்ரோ. நான் அதான் கேட்டேன். ஸோ அங்கேருந்து இங்கே வந்தீங்களா பார்க்குறதுக்கு? இல்லை அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ பிஃபோர் தட் எல்லாம் வந்து பார்த்துட்டாங்க பசங்க. நானும் வந்தேன், சும்மா வந்தேன், வீடியோலாம் எடுக்கல. ஃபஸ்ட் டைம் நடந்து வந்தேன், அதுக்கப்புறம் வண்டியில் வந்தோம். சரி இந்த டைம் எடுத்துடலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டோம். இது சின்ன வயசுலேருந்தே தெரியும் எனக்கு. ஆக்சுவலி இங்கே கோயில் இருக்கிறது, கோயிலுக்கு அப்பப்போ வருவோம். பட் ஆனால் அந்த அளவுக்குலாம் வந்து அப்போல்லாம் இந்த ரோடே கிடையாது, இந்த சிமெண்ட் ரோடே கிடையாது, நடந்து தான் மேலே ஏறி வரணும். அதான் இதுக்கப்புறம் தான் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் போட்டாங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு, சரி 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. வேற ஏதாச்சும் பிளேஸ் இருக்கா இங்க சரௌண்டிங்ல? இங்கே சரௌண்டிங்லாம் கேஆர்பி டேம் போகிறோம். அதை விட்டா இந்த மாதிரி பிளேஸ் ஏதாச்சும் இருக்கா இந்த சரௌண்டிங்ல? நிறைய மலை இருக்கு பார்க்க. சென்ட்ராயன் சாமி மலைன்னு ஒன்று இருக்குது மாரண்டலி பக்கம். அது தெரியும். அது ஒன்று. அது காலையில் போனால் சன்ரைஸ் நல்லாயிருக்கும் பார்க்க. அதை விட்டால் மூங்கில் காட்டு சொன்னாங்க. மூங்கில் கடை அந்த பக்கம் தாண்டி போகணும், பெட்டமுகிலம். அது அந்த பக்கம் போகணும், அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்காண்ணா இது. இந்த பிளேஸ் நல்லாயிருக்கும். கம்பேரபிளி பெட்டமுகிலம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஏரியா நல்லாயிருக்கும். பட் சென்ட்ராயன் சாமி மலை ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். மேலே போனால் வியூ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. वो देखे नहीं, ये कंफ्यूज है, वो कंफ्यूज है. तो ये भी हाफ रोड से है, ये भी हाफ रोड. No. Bro, you can go back. Go back, I will tell you. Just wait. ಇಲ್ಲ ஒரு நிமிஷம். அதுக்கு அந்த வண்டி ஃபர்ஸ்ட் போச்சு, அந்த வண்டி தான் நல்லா போகும். ஆமாம், அது 390cc. இது 390 தான். இது 250. 390 ஆ? இது 24 மாடல், 25 மாடல். நியூவா வந்த வண்டி. சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்படி போட்டால் ஏறாது. கொஞ்சம் நிமிஷம் வெயிட் பண்ணி.
ஓகே ப்ரோ சி லேட்டர் பார்க்கலாம் லீவ் பார்க்கலாம். பாலக்கோடில் எங்கே ப்ரோ? நான் மைதி நகர். மைதி நகர். மைதி நகர் எங்கே இருக்குன்னு தெரியும். அது ஏன்னா துணி கடை பொலிட்டிஷியன் இருக்குது. பொலிட்டிஷியன். ஓகே ஓகே. நெட்வொர்க் வராதா? இல்லை மேலே போனால் கிடைக்கும், 5G கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை அந்த பக்கம் தான் டவர் இருக்குது, இந்த பக்கம் டவர் இருக்காது, மேலே போனால் கிடைக்கும் உங்களுக்கு. காசாக வச்சு தரலாம். கீழே போய் பண்ணேன் பேசி. அப்படியா? சரி, அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது, பார்த்துக்கலாம். அவங்களாம் தெரிஞ்சவங்க தான். ஓகே பார்க்கலாம். சரி ப்ரோ. எந்த ஊர் ப்ரோ? மகேந்திர மங்கலம். இங்கே பக்கம் தானே, என்னது ஜிட்டானிலே தெரியல, அதுக்கு முன்னாடி ஸ்டாப். பார்க்கலாம் ப்ரோ. ஓகே. அதாவது இந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மேலே வந்தேன். ஆக்சுவலி என்கிட்ட கோயிலுக்கு எடுத்துகிட்டு வரது லாஸ்ட் டைம் வீடியோவிலே நான் போடலாம் ட்ரை பண்ணேன். பட் அது ஒழுங்காக கேப்சர் பண்ணனால போட முடியல. நான் மேலே வந்துட்டேன். அதாவது கோயில் இருக்குன்னா கோயில் பக்கத்தில் நிறைய பேர் லோக்கல் பீப்புள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாங்களுமே இதுக்கு முன்னாடி 2 டைம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது 3ஆவது டைம் நான் எடுத்துகிட்டு வர்றது. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கேரளா அண்ட் கர்நாடகா மேலே எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணாங்க. பட் நிறைய லேக் ஆச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு. நான் எடுத்துகிட்டு வந்தது வேறு வழி, பட் அதுவே இன்னும் ரிஸ்க்கான வழி. பட் அதெல்லாம் ஈஸியாக வந்துட்டேன். பட் இவங்க எடுத்துகிட்டு வந்து ஈஸியான வழியாக இருந்தாலுமே கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணாங்க. பட் இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு நான் ஒரே ஒரு இன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா நிறைய ஆஃப் ரோடு ஓட்டுங்க. இந்த பேக் சைட் வியூ. ஸோ ஈவினிங் டைமில் வரும்போது இந்த இடத்துல அழகாக சன்செட் பார்க்கலாம். நல்லாயிருக்கும் இடம். அதாங்க டைம் 9 o'clock. வெரி குட். அண்ணா உங்களுக்கு தான் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்தேன். கீழே கிடைக்கும். ஏழை இந்த கிடைக்கும், அங்கே முன்னாடி கிடைக்கும். நான் வரேன். அண்ணன் இந்த வழியில் தான் போவார், பார்ப்போம். பட் நான் அந்த வழியை சூஸ் பண்ண மாட்டேனே. ஹீரோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அதுதானே பார்த்தேன். அண்ணனும் நம்ம வழியை தான் சூஸ் பண்ணுறாரு. அது நம்ம வெயிட் வச்சுட்டு எப்படி போகிறாரு இல்லையா? இதான் மாஸ். லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் மேகி சாப்பிட்டோம். எல்லாம் டேஸ்ட் வைஸாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அண்ணா ஒரு ரிவ்யூ கொடுக்க சொன்னார். அவருக்கார ஒரு இன்ஸ் கொடுத்தேன். புதுசாக யாரும் செய்யாத மாதிரி ஒரு ரெசிபி செய்யுங்கண்ணா, நம்ம பெரிய வச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் தான் செய்யணும். எப்படின்னு சொன்னால் ஓகேவா? செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிரும். என்ன உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த ஏரியாவில் அவங்க இப்போ பெங்களூர்காரர் என்ன சாப்பிட்றான்னு தெரிஞ்சு சாப்பிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுறேன். அப்படிலாம் கிடையாதுண்ணா. அப்படி இருக்கக்கூடாதான். கோதுமலைனாவே தனியாக ஒரு டிஷ், ஒரு ஸ்பெஷல். ஆமாம். இந்த இடத்துல வந்து முன்ன வந்து புட்டு இருந்துச்சு. புட்டு அது நான் ரெகுலராக செய்கிறாங்க. இது புதுசாக அதை ஒன்று செய்யணும். இப்போ தான் நம்ம போடுமலை வந்து மேகி அதிகம். மேகி விட்டுரு ஆல்ரெடி அதெல்லாம் கீழே செய்கிறாங்கண்ணா. கீழே இருக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. இங்கே மற்ற இடத்துல செய்கிறது இங்கே செய்யக்கூடாது. புதுசாக இருக்கணும். புதுசாக இருக்கணும். புதுசாக என்ன சொல்லலாம்? ஏதாவது பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுங்கள். இந்த போல் மலைனே பேர் வச்சு அதுக்கு டிஷ்ஷுக்கு ஒரு பேர் வச்சு நம்ம வச்சிடலாம். போல் மலைனா இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும், இங்கே போனால் நல்லாயிருக்கும், அந்த இடத்துக்கு போனால் இந்த சாப்பிட்லாம். நம்ம இந்த போலமலைக்கு போனால் அந்த இடத்துல என்ன சாப்பிட்லான்னு சொன்னால் என்ன பிஸ்காலாம் அதெல்லாம் நார்மலு. இங்கே போனால் இது சாப்பிட்டா இது டேஸ்ட்டாக இருக்கும், இது புதுசாக இருக்கும், இது வந்து அங்கே ஸ்பெஷலு அந்த மாதிரி சொல்லணும். அப்படின்ற லெவலுக்கு சொல்லலாம். அதிகமாக இங்கே அந்த மாதிரி லாங்குவேஜ் ஐட்டமாக இருந்தால் சொல்லிடலாம். சரி, நான் வேணா உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி அனுப்புகிறேன், நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அது எனக்கு நம்பர் சிம்பிளாக இருக்கிற மாதிரி சொல்கிறேன். இது போனால் அந்த இடத்துல நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபேமஸ் பண்ணிக்கலாம். ஃபேமஸ் பண்ணிடலாம். சரிண்ணா, நானும் போயிட்டு வரேன். டைம் ஆகிடுச்சு. சரி, பார்க்கலாம், பேசலாம். எனக்கு கால் பண்ணுங்கள். அப்புறம் இருக்குல்ல, இருக்கு பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். சரிண்ணா, ஓகேண்ணா. ஆனால் இது செஞ்சால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குண்ணா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தகுந்த. சரி, ஓகேண்ணா. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுவரையும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.